பாப்பி ஸ்மார்ட் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பாப்பி ஸ்மார்ட்லேயும் சரி பாப்பி விஷன்லேயும் சரி நம்ம எப்படி நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்ற பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாப்பி ஸ்மார்ட்டுக்கும் பாப்பி விஷனுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வரும். ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதும் சரி ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸும் சேமாக தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து சிங்கிள் வீடியோவிலே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக பாப்பி ஸ்மார்ட்டுக்கு ஒரு வீடியோ பாப்பி விஷனுக்கு ஒரு வீடியோ அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுக்குமே சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்மளுடைய கம்பெனியோட அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. A to Z அப்டேட்ஸ், டுட்டோரியல்ஸ், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸோட எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் தான் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம கம்பெனி சார்பில் வந்து அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நபர் மூலமாக இந்த இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வருவீங்க. அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் நேமில் உங்களுடைய இனிஷியல் போட்டுட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்த்டே டேட். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இயர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இயர் வந்து உங்களுக்கு எந்த இயர் வருமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மந்தை வந்து இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் இயரை சூஸ் பண்ணிட்டு உங்கள் மந்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மந்த் வருமோ அதில் வச்சுட்டு அடுத்து என்ன டேட் வருமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இமெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. அடுத்து ஃபோன் நம்பர், அடுத்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பர். ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ண வரும்போது கொரியர்லேருந்து நீங்கள் எந்த நம்பரில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் கால் வரும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா கொரியர்லேருந்து ப்ராடக்ட்டை திருப்பி கம்பெனிக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ரீச் ஆகாமல் போயிடும். அதனால் தெளிவான ஃபோன் நம்பரும் தெளிவான அட்ரஸும். ஓகேவா? ஸோ கரெக்டாக நீங்கள் இப்போ கரண்டாக எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க. அதாவது ப்ராடக்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சிட்டி, ஸ்டேட் இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு பேன் நம்பரும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பேன் கார்டு, ஆதார் கார்டு சேம் பர்சனோட தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ நாமினா உங்களுக்கு அப்புறம் இந்த ஐடி வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் நாமினி அப்படின்றது. ஸோ நாமினி நேமும் கொடுத்து நாமினி நம்பர், அடுத்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சைன் அப் அப்படின்ற கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அடுத்து உங்களுடைய யூசர் நேம் இதில் போட்டுக்கிட்டு உங்கள் பாஸ்வேர்டையும் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சைன் இன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணி உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்லா பேக்கேஜும் ஷோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒருவேளை உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா மேலே வந்து ஒரு 3 டேஷ்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்கிரேட் பேக்கேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த பிளான் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாப்பிஸ் விஷன்லையும் சரி பாப்பிஸ் ஸ்மார்ட்லையும் சரி உங்களுக்கு வந்து பிளான் டீட்டெயில்ஸ் வந்து தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கம்பெனியோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி டீட்டெயில்டாக பிளானை வந்து விளக்கம் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்டாச் பண்ணுறேன். தெரியாதவங்க போய் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இஷ்டம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணால் பாப்பி ஸ்மார்ட்டில் இந்த மாதிரி வரும். பாப்பி விஷனில் இந்த மாதிரி வரும். ஸோ பாப்பி ஸ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆட்ஸ் வாட்சிங் இந்த இதில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாப்பி ஸ்மார்ட் பிளான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு டவுட் வந்திருக்காது. ஏன்னா அதில் வந்து 2 பேக்கேஜ் இருக்குது. ஆட்ஸ் வாட்சிங் இருக்குது, ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற 2 டாஸ்க்கும் இருக்குது. ஸோ அதில் எந்த பிளான் வேணுமோ நீங்கள் வந்து அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாப்பி விஷனில் வந்து ஜஸ்ட் ஆட்ஸ் வாட்சிங் மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். வேறு எல்லாம் சேம் தான். உங்களுக்கு பாப்பி ஸ்மார்ட்லையும் பாப்பி விஷனிலும் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த பிளானை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து அப்கிரேட் பிளான் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பேங்க் டீட்டெயில் யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. அது போக அக்கௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து யூபிஐயில் வந்து பேமெண்ட் பண்ண அப்படின்னா இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அந்த யூபிஐ ஐடி வந்து உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ஜிபே, பேடிஎம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் யூபிஐ ஐடி இப்போ ஃபோன்பே இதில் இருக்கும். அதே மாதிரி ஜிபே, பேடிஎம்லேயும் பே வியா யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட யூபிஐ ஐடி காப்பி பண்ணியிருந்தாலும் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கம்பெனியோட யூபிஐ ஐடி பேங்க் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் அமௌண்ட் எந்த பேமெண்ட் அதாவது எந்த பேக்கேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் நம்பரும் அந்த பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் அதாவது பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை எப்படி பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து யூடிஆர் நம்பர்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதை அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து போட்டுட்டு அந்த இதையும் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ்க்கும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். சூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸில் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் கொடுத்து நம்ம கம்பெனி சேனல்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டி யூடியூப் சேனல் தான் எல்லாம் A to Z அப்டேட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. உங்களுக்கு டீம் எடுக்க வசதியாக இருக்கும்படி எல்லாமே நம்ம செட் பண்ணி தருவோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ சந்திப்போம். அண்டில் தென்